Hi friends, இன்னைக்கு Ultra Krono Triple Dura Cook Pressure Cookeroட full unboxing video தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு ட்ரைப்ளை குக்கர் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். இதில் 3 லேயர் ட்ரைப்ளை கோட்டிங் இருக்குது அண்ட் இது ASI 304 ஃபுட் கிரேட் இருக்குது. அந்த 304 ஃபுட் கிரேட்னா நத்திங் பட் எல்லாம் குக்கர்லேயும் ஒரு 203 204 அப்படிலாம் நம்பர் இருக்கும். மினிமம் அது 300க்கு மேலே இருந்தால் தாங்க அது சேஃப் அண்ட் செக்யூர்டுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இந்த குக்கர் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் பேட்டன்ட் விசில் கவுண்டர் இருக்குது, அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது கிரிப்பான ஹேண்டில்ஸ் இருக்குது. இண்டக்ஷன் குக்டாப் கம்பேட்டபிளான குக்கர் இது. இண்டக்ஷன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ட்ரிப்ளைன்னு சொல்லும் போதே 3 லேயர் நம்மளுக்கு தெரியும். அண்ட் லிட்டோட திக்னஸ் மினிமம் 1.2 mm வரைக்கும் இருக்குது, அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது இதில் SCTS டெக்னாலஜி இருக்குது. அண்ட் இதோட அடிப்பாகம் வந்து நல்லா பெருசாக ப்ராடராக இருக்கிறதுனால அடிப்பிடிக்காமல் எல்லா பக்கமும் ஹீட் ஈவனாக பாஸ் ஆகி நல்லா ஈஸியாக குக் பண்ணலாம். அண்ட் AISIயில் 304 கிரேட் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சேஃபான குக்கர் இது. இதோட கேஸ்கட் எல்லாமே சிலிக்கானால் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இதோட லைஃப். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 3 kg அண்ட் கெப்பாசிட்டி 5.5 லிட்டர் வருது. இதோட MRP வந்து 4590 போட்டிருக்காங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக நாங்கள் இந்த குக்கரை 3700க்கு வாங்கியிருந்தோம். பாருங்கள், இதுதான் இந்த குக்கர். இது ட்ரிப்ளை குக்கருங்க, அதாவது 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னா, உள்ளே இருக்கிற இன்னர் சைடும் வெளியே இருக்க அவுட்டர் சைடும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் குக்வர் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ நடுவில் இருக்க இன்பிட்வீன் லேயர் வந்து அலுமினியம் பேஸாக இருக்கும். அதான் அந்த 3 லேயர். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப அகலமாக இருக்குது. 5.5 லிட்டர் குக்கரு நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதோட திக்னஸ் வந்து 1.2 mm இல்லையா, அதனால் கொஞ்சம் திக் பாட்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்லோவாக நம்ம நல்லா வந்து குக்கர் நம்ம மட்டன் ஆர் சிக்கன் மீட்லாம் வந்து குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ எனக்கு இதோட டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த பேட்டன்ட் விசில் கவுண்டருங்க. இது வந்து இது வரைக்கும் எந்த மாடலுமே வரல. ஃபஸ்ட்டு அல்ட்ராவில் தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே விசில் வந்து கவுண்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து விசில் வச்சிடுறோம், வச்சதுக்கப்புறம் எத்தனை விசில் போச்சுன்றதை நம்ம உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லை யார்ட்டாவது சொல்லி வைக்கணும் 4 விசில் வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் மேலே நம்பர்ஸ் தெரியுது இல்லையா, 0ல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வச்சுட்டா செட்டிங், அதுவே ஒரு விசில் வந்தோடனே 1, அடுத்த விசில் வரும்போது 2ன்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மூவ் ஆகி விசில்ஸ் எல்லாமே அழகாக அதுவே கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே புது மாடலாக இருந்தது. அண்ட் இதோட ஓவரால் ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்ததுனால இது எனக்கு ஒரு பக்காவான குக்வேராக இருந்தது. சரி, என்னென்ன நீங்கள் குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்க ஒரு குக்வேர் வாங்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, AISIயில் கிரேட் வந்து எல்லா குக்கர்ஸ்க்கும் ஒரு 200லேருந்து 300 வரைக்கும் மாற்றி நம்பர் போட்டிருப்பாங்க. ஒரு குக்கர் நீங்கள் எல்லாம் வாங்கின பாக்ஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 203 204 அப்படி இருக்கும். நம்ம எந்த குக்கர் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, AISIயில் 302 இல்லைனா 304 300க்கு மேலே அதோட கிரேட் இருக்கும்போது தாங்க அது நம்மளுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க கேஸ்கட் மெட்டீரியல் வந்து சிலிக்கானுங்க, அதனால் லைஃப் நல்லா வரும். ஸோ நீங்கள் எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் இந்த குக்கரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட அமௌண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லின்னு கூட நினைக்கலாம். 3700ன்றது எனக்குமே ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் நான் யூடியூப்ஸில் பார்த்தேன் வாங்குறதுக்கு முன்னாடி. நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்த எல்லா குவாலிட்டிஸும் இந்த குக்கரில் இருந்ததுனால எனக்கு இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டர் இருக்கிறது வந்து நியூ மாடலாக இருந்ததா, அது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் தானே, நியூ மாடல் குக்கர் நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு. அதனால நான் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அதோட இன்டீரியர் கவுட்டிங் பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக நல்லா இருக்குது. நீங்கள் உடன் ஸ்பேச்சுலாலாம் யூஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா லைஃப் உங்களுக்கு நல்லாவே வரும். அண்ட் க்ளீன் பண்ணும்போது ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற குக்கர் நீங்கள் வாங்குறதை விட ட்ரிப்ளை கோட்டிங் இருக்கிறது வாங்குறது பர்ஃபெக்ட் சாய்ஸுங்க. அண்டு இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, குக்கர் வாங்கும்போது அந்த அடி பேஸ் பாருங்களேன். நிறைய பேரோட வீட்டு குக்கரில் அவங்க நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், பேஸ் மட்டும் ட்ரிப்ளையில் இருக்கும். அது என்ன ஆகுதோ ஒரு 2 or 3 months யூஸ்க்கு அப்புறம் அந்த பேஸ் மட்டும் கைண்டு வந்துடும். நானே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ்
ரிவ்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஆன்லைன்லேயே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது அந்த பேஸ் எல்லாம் கைண்டு வந்ததெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இல்லை நேர்லேயே போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லி இது நாங்கள் நேரில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். இதோட பேஸ் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மெட்டீரியல் தான். அந்த ட்ரிப்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குக்கர் ஃபுல்லாகவே அந்த 3 லேயர்டு கோட்டிங் இருக்கும். நம்மளுக்கு பேஸ் கையில்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு நாளை பின்ன வராது. இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாதுங்க, சொந்த மணியில் தான் வாங்கியிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பில் கூட நான் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு வர்த்தாக இருக்கணுன்றதுனால தான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸ்டார்டிங் நம்ம வந்து இப்படி 0ல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒவ்வொரு விசில் வரும்போதும் அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த இண்டிகேட்டருக்கு நேராக நம்ம அந்த 0 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. ஏரோ மார்க்குக்கு நேராக வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக விசில் அடிக்க அது என்ன ஆகும், ஒரு நம்பர்ஸாக அழகாக மூவ் ஆகி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து விசில் வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எத்தனை 4வது விசில் இருக்கா இல்லை 5வது விசில் இருக்கான்றதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம். ஒரு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த குக்கரில் இருக்குங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியம் குக்கர்ஸை விட இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அப்படி இல்லைனா ட்ரைப்ளே குக்கர்ஸ் எல்லாமே ஒரு 100% ஃபார் பெட்டரான ஆப்ஷனாக தாங்க இருக்கும். அலுமினியம் குக்கர்ஸில் ஃபுட் கொஞ்சம் நேரத்துலேயே சமைச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஆக்சிடேஷன்ஸ் எல்லாமே சரியாக நடக்காமல் ஃபுட் பாய்சனஸாக மாறக்கூடிய அளவுக்கு தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மணி உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி இல்லைனா ட்ரிப்ளே குக்கர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெட்டரான அல்டர்னேட்டிவாக இருக்கும். அண்ட் ஒரு புது குக்கர் வாங்கினோன்னே டேரெக்டாக அதில் சமைக்கலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ப்ராசஸ் இருக்கா, அதோட கோட்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்களே, அதை எப்படி நம்ம எடுத்தோன்னே ராவாக குக் பண்ணுறது அப்படின்றத பற்றினதெல்லாம் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவாக உங்களுக்கு நான் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching.